Hi guys, welcome to step by step code. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் பண்ணணும் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா லேப்டாப்புக்கு ஒரு பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்றது தேவை இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்டாப்பில் ரேம் 4GB இல்லைனா அதை விட மேலே இருந்தால் உங்களால் வெப் டெவலப்மெண்ட் பண்ண முடியும் சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் 500GB கிட்டே இருக்கணும். அண்ட் தென் விண்டோஸ் ஆர் மேக் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கோட் பண்ண முடியும் சரிங்களா? இப்போது எல்லாமே இருக்குது என்கிட்ட. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட், இது ஒரு கோட் எடிட்டருங்க, ஐடிஇன்னு சொல்லுவாங்க. இதில் தான் நம்மளால் கோட் எழுத முடியும் சரிங்களா? இதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா வெறும் 250 MB அவ்வளோதான் இருக்கும் சரிங்களா ரன் பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ரன் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு ஃபோல்டரை சூஸ் பண்ணிக்கணும் வெப் டெவலப்மெண்ட்டுக்குன்னு. வெப் டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணிவிட்டு சூஸ் ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்து அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபோல்டர் ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிடும் விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு சரிங்களா? அதில் இப்போது example.html அப்படின்னு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுங்கள் சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கோட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பேசிக் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் தான் உங்களால் ஸ்டார்ட்டே பண்ண முடியும் இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட்டுக்கு HTML தான் பேசிக் லாங்குவேஜ் சரிங்களா? அது ஏன் பேசிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ HTML வச்சு தான் உங்களால் ஒரு வெப்பேஜில் ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லை இன்புட் பாக்ஸோ இல்லை ஒரு இமேஜோ இல்லை ஒரு ஜிப் ஃபைலோ இல்லை ஒரு ஆடியோவோ க்ரியேட் பண்ண முடியும் சரிங்களா? இப்போ வெப்பேஜ் ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு HTML அப்படின்றது தெரிஞ்சாச்சு நம்மளுக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்புட் பாக்ஸ். இப்போ HTMLல ஒரு இன்புட் பாக்ஸ் கொடுத்தோம்னா அதில் ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லைனா ஒரு நம்பரோ இல்லைனா ஒரு சிம்பிள்ஸோ இல்லை மல்டி கேரக்டர்ஸோ கொடுக்க முடியும் சரிங்களா? இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணோம்னா example.html அப்படின்னு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கணும் சரிங்களா? அதை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் HTMLல ஒரு டெக்ஸ்ட் போடணும் சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒரு பேசிக்காக உங்களுக்கு HTML தெரிஞ்சிருக்கணும். அது பார்த்தீங்கன்னா பேசிக் டுட்டோரியல்ஸ் அதை நீங்கள் எடுத்து ஸ்டடி பண்ணுங்கள். டுட்டோரியல்ஸ்னால் tutorials point ஜாவா டி பாயிண்ட் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. பார்த்தீங்கன்னா W3 schools அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் போய் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு HTMLக்கு ஒரு ப்ரீஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் சரிங்களா? அதே மாதிரி இப்போது நெக்ஸ்ட்டு CSS அப்படின்னு போனால் CSS யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, CSS யூஸ் பண்ணி இப்போ HTMLல ஒரு டெக்ஸ்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு டிசைனாக அதை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா CSS நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு தான் நம்ம CSS யூஸ் பண்ணுவோம். இப்போ டெக்ஸ்ட்டுக்கு ஒரு ஷேடோ கொடுக்கணும், ஒரு கலர் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம CSSஐ யூஸ் பண்ணி அதுக்கு கலரை சேஞ்ச் பண்ணலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இமேஜ் பார்டர் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கர்லியாக இருக்கணும், கர்வ்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா CSS யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். இப்போ ஒரு இமேஜுக்கு ஒப்பாசிட்டி கம்மியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா CSS யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும் சரிங்களா? அதுக்கு CSSக்கு தனியாக ஒரு ஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ணி அதில் நீங்கள் CSS கோட் எழுதணும் அப்படின்னா example.css அப்படின்னு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும் சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஜாவாஸ்கிரிப்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அனிமேஷன்ஸ் அண்ட் வேலிடேஷன்ஸ் எழுதுறதுக்கு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம். அனிமேஷன்ஸ் அப்படின்னு வந்தது அப்படின்னா இப்போ நம்ம பேஜை ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு அனிமேஷன்ஸ் இருந்தால் நம்மளால் அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரெஷ்னஸ் அண்டு ஒரு க்ரியேட்டிவாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும் சரிங்களா? ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்ம அனிமேஷன்ஸ் வேலிடேஷன்ஸ் பண்ணணும். வேலிடேஷன்ஸ் அப்படின்னு வந்துன்னா இப்போ ஒரு இன்புட் பாக்ஸில் இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு வேலிடேஷன்ஸ் கண்டிப்பாக தேவை. நம்பர் கேட்ட இடத்துல டெக்ஸ்ட் கொடுத்துடக்கூடாது. ஸோ அது நம்ம வேலிடேஷன்ஸ் கொடுத்து இப்போ நம்பர் தான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எரர் பாப் மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம ஜாவாஸ்கிரிப்டை அது மாதிரி யூஸ் பண்ணுறோம் சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மூணுத்தையும் ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட். இது ஏன் ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜ் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மூணு லாங்குவேஜ் கோட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை மட்டும்தான் கிளைண்ட்டால் பார்க்க முடியும். அதுக்கு தான் அது ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜ்னு சொல்கிறோம் சரிங்களா? நெக்ஸ்ட்டு பேக் அண்ட் லாங்குவேஜ்னு இருக்குது. அது என்னென்னா PHP. இப்போது HTMLல ஒரு இன்புட் கொடுக்குறோம் இல்லைங்களா? இப்போ நேம்னு இருக்குது. நேமில் ஒரு நேம் கொடுக்குறோம், விண்டோஸ் அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறோம் அப்படின்னா அதை PHPயில் எடுத்துகிட்டு ஒரு பேக் அண்ட் வேல்யூவாக வேரியபிளாக ஸ்டோர் பண்ணும் சரிங்களா? அதுதான் வேரியபிள் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் அதை ஸ்டோர் பண்ணி என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா டேட்டாபேஸ் கனெக்ஷன் கொடுக்கணும் சரிங்களா? டேட்டாபேஸ் கனெக்ஷனுக்கு கோடு கொடுத்துட்டு அதை டேட்டாபேஸை MySQL டேபிளில் எதில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு
நாம் பிஹெச்பி பேஜ்லேயே நாம் எழுதணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா MySQL என்னன்னு கேட்பீங்க. MySQLனால் இது வெறும் டேட்டா பேஸ் தாங்க. நம்ம எந்த டேட்டா பேஸ் நேம் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் எந்த டேபிளில் எந்த காலமில் போய் எந்த இன்புட் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு நம்ம காமிக்கிறதுக்கு தான் நீங்கள் டேட்டா பேஸ் கனெக்ஷன் அப்படின்றத கொடுக்குறோம். இப்போ டேட்டா பேஸ் இதில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். சரிங்களா? MySQL இங்கே கொடுக்குற இன்புட் வந்து பிஹெச்பியில் எடுத்துகிட்டு வந்து இங்கேயும் வேலிடேஷன் பண்ணலாம். சரிங்களா? வேலிடேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து MySQLல ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் க்ரியேட் பண்ணுற அந்த இன்புட் example.html ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த கூகுள் க்ரோம் அப்படின்ற ப்ரௌசரை ஏதாவது ஒன்று. சரிங்களா? எதர் நீங்கள் இது கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரௌசரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஷன் இருக்குது, செக் பண்ணுங்கள்.